Welcome to School Maths for You channel. 10th Samachi, second chapter, exercise 2.10 la 12th problem வந்து பார்க்க போறோம். So இங்க if a is equal to 2 power 65 and b is equal to 2 power 64 plus 2 power 63 plus 2 power 62 plus etc up to plus 2 power 0, which of the following is true? So ரெண்டு expression கொடுத்திருக்காங்க, அந்த ரெண்டோட relationship என்னன்னு கேட்டிருக்காங்க. So a வந்து டைரக்டா கொடுத்தாச்சு, b க்கு ஒரு சீரிஸ் கொடுத்திருக்காங்க. So b தான் நம்ம என்ன பண்ணணும், simplify பண்ணணும். So நமக்கு b என்னன்னு கொடுத்திருக்காங்க, 2 power 64 plus 2 power 63 plus 2 power 62 plus etc up to 2 power 0 கொடுத்திருக்காங்க. So இந்த சீக்வென்ஸ்ல first term என்னவா இருக்கு, 2 6 power 64. அப்ப first term ஏன் represent பண்ணுவோமா? So அப்ப a is equal to 2 power 64. அடுத்தது r கண்டுபிடிக்கலாம். r கண்டுபிடிக்கணும்னா t2 divided by t1. t2 என்ன, 2 power 63 divided by 2 power 64. 2 power 63 divided by 2 power 64. So இங்க 63 2s வந்து cancel ஆயிரும், remaining denominatorல ஒரே ஒரு 2 மட்டும் தான் இருக்கும். whereas t3 divided by t2 போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்குது, 2 power 62 divided by 2 power 63, அதே மாதிரி 1 by 2 தான் கிடைக்கும். whereas next n என்னங்கிறது தெரியணும், ஏன்னா இதனோட சம்மை தான் நம்ம கண்டுபிடிச்சு அதை a ஓட கம்பேர் பண்ணி நம்ம சொல்லணும். ஸோ அப்போ என்னோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 power 64 63 62 up to 1 வரை இருக்கும், தென் 0வும் இருக்குது. அப்போ 64லேருந்து 1 வரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 64 டேர்ம்ஸ் இருக்கும். 2 power 0ங்கிறது ஒரு ப்ளஸ் டேர்ம். ஸோ அப்போ நமக்கு 65 டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ n is equal to 65. இப்போ ஆரோட வேல்யூ என்ன, 0.5 1 by 2னா, அப்போ ஆரோட வேல்யூ நமக்கு லெஸ் தேன் 1. ஸோ ஆரோட வேல்யூ லெஸ் தேன் 1 இருந்துச்சுன்னா நம்ம இந்த டேர்முக்கு சம் கண்டுபிடிக்கிறப்ப ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவோம், a into 1 minus r power n divided by 1 minus r. ஸோ இப்போ இதில் எல்லா வேல்யூஸும் தெரியும், நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ a என்ன, 2 power 64 into 1 minus 1 by 2 the whole power 65, என்னோட வேல்யூ 65 divided by 1 minus 1 by 2. அப்போ 2 power 64 divided by 1 minus 1 by 2 என்ன, 1 by 2 இங்கே 1 minus 1 by 2 the whole power 65. ஸோ அப்போ இங்கே இந்த டினாமினேட்டரில் இருக்கிற 2 இங்கே மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஸோ 2 into 2 power 64 into 1 மைனஸ் இது என்ன ஆகும், 1 power 65 எடுத்தால் 1 தான் வரும், டினாமினேட்டரில் 2 power 65ன்னு இருக்கும். கரெக்டா? ஸோ இதை எகெயின் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ 2 into 2 power 65 பேஸ் வந்து சேமு, பவர் ரெண்டு ஆட் பண்ணலாமா, அப்போ which is equal to 2 power 65, பேஸ் சேமாக இருக்கிறதுனால பவர் ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். அப்போ 2 power 65 into 1 minus 1 by 2 power 65. ஸோ இதை முள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 into 2 power 65 2 power 65 minus 2 power 65 divided by 2 power 65. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா, அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 2 power 65 minus 1 அப்படிங்கிறது தான் பியோட வேல்யூ. ஏயோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, 2 power 65ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ விட 1 அதிகமாக இருக்குமா, ஏன்னா பி வந்து 2 power 65லேருந்து 1 மைனஸ் பண்ணோன்னா கிடைக்கிறது தான் பி. அப்போ ஏயோட வேல்யூ வந்து லார்ஜர் தென் பி பை 1. ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பி இஸ் 2 power 64 மோர் தேன் ஏன்னு சொல்லியிருக்காங்க, இது கிடையாது. A and B ஈக்குவலாக கிடையாது, B லார்ஜராக கிடையாது, A தான் லார்ஜர், A is larger than B by 1. ஸோ A தான் லார்ஜர் than B by 1. ஸோ நமக்கு எந்த ஆப்ஷன் இங்கே ஆன்சராக வரும், 4th one தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.